الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா நம்மை ரமலானை அடையச் செய்து அதில் 30 நோன்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அதிலும் கடைசி 30வது நாள் ஜும்ஆவுடைய நாளாக அமைந்தது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த ஜும்ஆவுடைய ரமலானுடைய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா வழங்கிய எல்லா அருள்களையும் பரிபூர்ணமாக பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் எண்ணிலடங்காத மனிதர்களை நரக விடுதலை செய்கின்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரமலானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து இறைவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய லிகாவையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, பொதுவாக நன்மைகள், நல்லறங்கள், வணக்க வழிபாடுகள் செய்வதே ஒரு முஃமினுடைய உயர்ந்த இலட்சியமாகும். முஃமினுடைய உயர்ந்த லட்சியம் நல்லமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பது நம்முடைய இலட்சியமாக இருக்கின்றது. ஏனெனில் ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து அல்லாஹ் விரும்புவது
நல்லமல்கள் தான். அந்த நல்லமல்களுடைய பட்டியலில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், உம்ரா, அது போன்ற தான தர்மங்கள், இன்னும் பல நன்மையான காரியங்கள், இதுவெல்லாம் நல்லமல்களுடைய பட்டியலில் சேர்ந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, அவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல் புரியக்கூடியவர்கள் என்று குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஈமானுக்கு பிறகு நல்லமல்களை அல்லாஹ் சேர்த்தே சொல்கின்றான். எப்படி தொழுகையோடு ஜக்காத்தை சேர்த்து சொல்கின்றானோ, அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்து ஜக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சேர்த்து சேர்த்து சொல்கின்றானோ, அதே போன்று அல்லாஹ் ஈமானோடு நல்லமல்களை சேர்த்து சொல்கின்றான். நல்லமல்கள் செய்தவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள், நல்லமல்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கம், நல்லமல்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அல்லாஹ் தஆலா ஈமானோடு நல்லமல்களை சேர்த்து சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலான் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு மாத வாய்ப்பை கொடுத்து, நல்லமல்கள் செய்வதற்கு ஆர்வத்தையும் ஆசையையும் உள்ளத்தில் போட்டு நம்மை இந்த நல்ல காரியங்களில் ஈடுபட வைக்கின்றான். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லா முஃமினீன்களும் முஸ்லிமீன்களும் மற்ற காலங்களை விட நல்லமல்களில் அதிகம் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், பள்ளிவாசல் தொடர்பாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும், மற்ற காலங்களை விட நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு அதீத ஆர்வம் என்பது மனிதர்களிடத்தில், இஸ்லாமியர்களிடத்தில் ஏற்பட்டுவிடும். அன்பானவர்களே, நாம் செய்த இந்த அமல்களை பாழாக்கி விடக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்ற மமதை நமக்கு வந்துடக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. நான் எவ்வளவு தொழுதேன் தெரியுமா, எவ்வளவு நோன்பு வச்சேன் தெரியுமா, எவ்வளவு குர்ஆன் ஓதுனேன் தெரியுமா அப்படின்ற அந்த பெருமையான வார்த்தை இருக்கின்றதே, இது நம் அமல்களை பாழாக்கிவிடும். நன்மை செய்யலை, அவர் எந்த வார்த்தையும் பேசுறதில்லை, ஆனால் நன்மை செஞ்சுட்டு பெருமை அடிப்பது அது நம்முடைய அமல்களை வீணாக்கிவிடும். அதனால்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லியிருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉ ரசூல, அல்லாஹுவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி நடங்கள். வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். அன்பானவர்களே, அமல்கள் வீணாகுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும்போது சொல்வார்கள், அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு, அவர்களுடைய வழிமுறைக்கு, அவர்களுடைய கட்டளைக்கு மாற்று வழிமுறையை பின்பற்றுவது, மாற்றமான விஷயங்களை செய்வது அமல்களை வீணாக்கிவிடும் என்று அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை, அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றாமல் சுன்னத்திற்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார். அன்பானவர்களே, இதனால் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தான், நல்லமல்கள் செய்தோம். இந்த அமல்களை வீணடிக்காமல் அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான கூலியை நாம் பெறுவதற்கு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நாள் 30வது நாள், இன்றைய இரவு பெருநாளுடைய இரவு. பெருநாளுடைய இரவு என்பது ஆக முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளில் சில இரவுகளில் அதுவும் ஒன்று. அல்லாஹ்விடத்தில் அந்த இரவுக்கு பெயர், மலக்குமார்களிடத்தில் அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் ஜாயிஸா, கூலி வழங்கப்படும் இரவு.
கூலி வழங்கப்படும் இரவு என்று மக்களிடத்தில் மலக்குமாரிடத்தில் புகழ் பெற்ற அந்த இரவு இன்றைய பெருநாள் இரவு, பெருநாளினுடைய அன்றைய இரவு. இப்போ இந்த இரவுக்கென்று பல மகத்துவங்கள் இருக்கின்றது, பலவிதமான அருள்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, சொல்லப்படுகின்றது அல்லாஹு தஆலா ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய விஷயம், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவும் 10 லட்சம் இஸ்லாமியர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். அந்த 10 லட்சம் மக்களில் ஒரு நாளைக்கு 10 லட்சம் என்று தொடர்ந்து 29 நாள் வரை அல்லாஹு தஆலா 10 லட்சம் என்று ஒவ்வொரு நாள் இரவும் விடுதலை செய்யக்கூடியவன். கடைசி நாள் இருக்கின்றது, 30வது நாள் இரவு. அன்றைய இரவுல அல்லாஹு தஆலா மொத்தமாக ஒரு மாத காலம் எத்தனை மக்களை விடுதலை செய்தானோ அந்த எண்ணிக்கையில் அன்றைய நாளில் மட்டும், இன்றைய இரவில் மட்டும் அல்லாஹு தஆலா அதிகமான மக்களை 30,000 லட்சம் மக்களை அல்லாஹு தஆலா 300 லட்சம் மக்களை அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்றான். அப்படி இன்றைய இரவுக்கு பெயர் கூலி வழங்கப்படும் இரவு. இன்றைய இரவுல நம்ம விழித்து தொழுது வணங்கி இறைவனிடத்தில் கூலியை பெறுவதற்கு, நிரப்பமான கூலியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் காம லைலத்தில் ஈதைனி, யார் 2 பெருநாளினுடைய இரவில் நின்று வணங்குவார்களோ, தொழுவார்களோ, 2 பெருநாள், ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாள், ஈதுல் அல்ஹாவுடைய அந்த பெருநாள், நோன்பு பெருநாள், பக்ரீத்து பெருநாள், இந்த 2 இரவுகளில் யார் நின்று வணங்கி தொழுவார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹ்திஸிபன் லில்லாஹி, நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக, இறைவனிடத்தில் கூலியை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் மகத்துவத்தை பெற வேண்டும், அவனுடைய மேன்மையை, அவன் தரக்கூடிய வளங்களை பெற வேண்டும் என்பதற்காக யார் ஈதுடைய இரவில் நின்று வணங்கி தொழுவார்களோ, லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப், கியாமத்துடைய நாளில் பாவிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் மரணித்திருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஈதுடைய இரவில் நின்று வணங்கியவர்களுடைய உள்ளத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருப்பான். பாவம் செய்தவர்கள், பாவிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் மரணித்து அந்த நாளில் இருக்கும். ஆனால் ஈதுடைய பெருநாளுடைய இரவில் நின்று வணங்கிய, தொழுது அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடக்கூடிய அந்த அடியார்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விழிப்போடு வைத்திருப்பான், உயிரோட்டத்தோடு வைத்திருப்பான் என்று நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் காண கிடைக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா லைலத்துல் ஃபித்ரி, ஃபித்ரு லைலத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ருடைய அந்த இரவு, பெருநாளுடைய இரவில் யார் தொழுவார்களோ, மேலே காமன் வருது, காமன் சொன்னால் இரவை ஹயாத்தாக்குவது, இரவு முழுவதும் இபாதத்துக்களில் கழிப்பது, இரவு முழுவதும் இபாதத்துக்களில் கழிப்பது. சல்லா என்றால் தொழுவது, காம என்றால் இரவை ஹயாத்தாக்குவது, நிலைநாட்டுவது, அதை உயிரோட்டமாக்குவது என்பது அர்த்தம். அப்போ அந்த இரவுல தொழுகையும் வந்துடும், அந்த இரவுல குர்ஆன் ஓதுறதும் வந்துடும், துஆவும் வந்துடும், திக்ரும் வந்துடும், ஸலவாத்து ஓதுறது வந்துடும், எல்லாம் அந்த இரவுல வந்துடும். ஆனால் 2வது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை சல்லா என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தொழுகக்கூடியவர்கள், இரவில் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று நபி ஒருவர் சொல்லிவிட்டு, ஈதுல் ஃபித்ருடைய இரவிலும் ஈதுல் அல்ஹாவுடைய இரவிலும் யார் தொழுவார்களோ, பொதுவாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அதே போன்று நஃபிலான தொழுகை யார் தொழுவார்களோ, லம் தமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப், அந்த கியாமத்துடைய நாளில் பாவிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் மரணித்து இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் அந்த அடியார்களுடைய உள்ளத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் வருது, மன் அஹ்யல் லயாலி அர்பஅ, 4 இரவை யார்
உயிரோட்டத்தோடு அதை தூங்காமல் விழித்திருந்து அந்த இரவை நல்ல முறையில் கழிப்பார்களோ நல்ல அமல்களில் அந்த அடியார்களுக்கு வஜபத் லஹு ஜன்னா, சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இரவுல நின்று வணங்கி தொழுது அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப். அதில் முதலாவதாக லைலத்து தர்வியா. லைலத்து தர்வியா என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாள் இரவு. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த 8வது நாள் மினாவுடைய அந்த டெண்டில் தங்கியிருப்பாங்க. 8வது நாள் மினாவுக்கு வருவார்கள். அந்த மினாவில் வரக்கூடிய அந்த நாள் அன்றைய இரவு, அதற்கு அந்த காலத்தில் என்ன பெயர்னு சொன்னால், ஹாஜிகள் மினாவுக்கு வருவதற்கு முன்பாக தண்ணீரை சேகரிப்பார்கள். தண்ணீரை சேகரித்து கொண்டு அந்த 5 நாட்களுக்கு குடி தண்ணீர் தேவை, அதை சேகரிக்கக்கூடிய நாள் தண்ணீர் எடுக்கும் நாள் என்று பெயர். அந்தைய நாளில் யார் விழித்து தொழுகின்றார்களோ துஆ செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப். அதே போன்று இரண்டாவதாக சொன்னார்கள் வலைலத்துல் அரஃபா. அடுத்து 9வது துல்ஹஜ் மாதம் பிறை 9வது நாள் இரவு. 9வது நாள் இரவு, அந்த 9வது நாள் இரவு நின்று வணங்கக்கூடியவர்கள், தொழுகக்கூடியவர்கள், அவர்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வலைலத்துன் நஹர், 10வது நாள் இரவு. 10வது நாள் இரவுன்னு சொன்னால் ஈது பெருநாளுடைய இரவு. துல்ஹஜ் மாதம் 10வது நாள் இரவு. அப்படி என்றால் ஈது பெருநாளுடைய இரவு. ஈது என்றால் எந்த ஈதில்? ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் இரவு. அன்றைய இரவில் யார் நின்று வணங்கி தொழுது இறைவனிடத்தை நன்மையை நாடுவார்களோ அவர்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் வலைலத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் இன்றைய இரவு, இன்றைய நாளினுடைய இரவு, பெருநாளுடைய இரவு, யார் அதை ஹயாத்தாக்குகின்றார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, அந்த இரவு முழுவதும் அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ, பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் வஜபத் லஹுல் ஜன்னா, சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, இப்போ இன்றைய இரவு இருக்கின்றதே, முக்கியத்துவம் வாய்ந்த சில இரவுகளில், முக்கியத்துவம் வாய்ந்த சில இரவுகளில் ஒரு இரவு. அன்றைய இரவில் நம்ம நல்லமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி நிறைய கூலியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யுஜிபுனி ஐ ஃபர்ரிகர் ரஜுலு நஃப்ஸஹு, ஒரு மனிதன், நான் ஆசைப்படுகின்றேன் பெருநாளுடைய இரவு, 4 லையாலி, 4 இரவுகளில் என்னுடைய நஃப்ஸை தனிமைப்படுத்தி, என்னை தனிமைப்படுத்தி, மற்ற வேலைகளிலிருந்து என்னை தனிமைப்படுத்தி இபாதத்துக்கள் செய்வதற்கு நான் ஆவல் கொள்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு 4 இரவை குறிப்பிடுகின்றார்கள். லைலத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய இரவு, லைலத்துல் அல்ஹா, அல்ஹாவுடைய இரவு, வைலைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 15வது நாள் பராஅத்துடைய இரவு. அதே போன்று சொன்னார்கள் வலைலத்து அவ்வலு ரஜப், ரஜப் மாதத்தின் முதல் நாள் இரவு. இந்த 4 இரவுல நான் எல்லா காரியங்களையும் விட்டு தனிமையாக இருந்து அமல் செய்ய ஆசைப்படுகின்றேன், ஆவல் கொள்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ஆக முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளில் ஈதுல் ஃபித்ருடைய இரவும் இருக்கின்றது. மாணவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமரே சானி என்று சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளை, அவர்களை போன்று ஆட்சி செய்த, நீதமாக ஆட்சி செய்த ஒரு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இன்னொரு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் சொல்லக்கூடியவர் அதி இப்னு அர்தா என்ற அந்த மனிதருக்கு கடிதத்தில் சொல்கின்றார்கள், இன்ன அலைக பி அர்பஅ லயாலின், 4 இரவுகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் நீங்கள் அமல் செய்ய உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அன்றைய இரவுகளில் அல்லாஹ்வினுடைய அருள் அந்த மனிதர்களை சூழ்ந்து கொள்கின்றது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அந்த மனிதர்களை சூழ்ந்து கொள்கின்றது.
அந்த இரவு, அந்த 4 இரவு தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட அந்த 4 இரவு. ஈதுல் ஃபித்ருடைய இரவு, ஈதுல் அல்ஹாவுடைய இரவு, ஷாபானுடைய 15வது இரவு, அதே போன்று ரஜபு மாதத்தின் முதல் நாள் இரவு. இந்த இரவுகளிலெல்லாம் நின்று வணங்குவதனால் இறைவனுடைய அருளும் கிடைக்கும், அந்த ரஹ்மத், இறைவனுடைய ரஹ்மத்தும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று ஹஜரத் அப்துல் அசீஸ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பலகனா அன்னஹு கான யுகாலு, எனக்கு நபி அவர்களிடத்திலிருந்து கிடைத்த ஒரு ஹதீஸ் இவ்வாறாக கிடைத்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யுகாலு இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயாலின் ஃபில் ஜும்ஆ. நபி அவங்க சொன்னாங்க, 5 இரவுகளில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா முஸ்தஜாபு துஆ என்று சொல்கின்றான், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. 5 இரவுகளில் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அது அல்லாஹ்விடத்தில் தடையே இல்லை, தங்கு தடையே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த 5 இரவுகளில் ஜும்ஆவுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, வியாழன் இரவு, வெள்ளிக்கிழமை விடிந்தால் வெள்ளிக்கிழமை, ஜும்ஆவுடைய இரவு. அடுத்ததாக சொன்னார்கள், வலைலத்துல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா, பக்ரீத் பெருநாளுடைய இரவு, வலைலத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய இரவு, இன்றைய இரவு பெருநாளுடைய இரவு, வல அவ்வல் லைலத்தின் மின் ரஜப், ரஜபு மாதத்தின் முதல் நாள் இரவு, வலைலத்து நிஸ்ஃப் மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் 15வது பராஅத்துடைய இரவு. இந்த 5 இரவுகளில் கேட்கக்கூடிய துஆக்கள் இறைவனிடத்தில் தங்குதடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பானவர்களே, அதனால் இன்றைய இரவில் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும். அதனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி அவனிடத்தில் நம்ம கோரிக்கைகளை வைக்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் நமக்கு இருக்கின்றதோ அதை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டும். எவ்வளவு தேவைகள் இருக்கின்றதோ அதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சிலருக்கு குழந்தைகளுடைய தேவை, சிலருக்கு திருமண தேவை, சிலருக்கு குடும்பத்தில் கஷ்டம், வறுமை, இப்படி பல தேவைகளுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் முன்வைத்து துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் முயற்சி செய்து இன்றைய இரவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அன்பானவர்களே, வீணான விஷயங்களில் பொதுவாக ஈது வந்துருச்சுன்னு சொன்னால், பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால் இரவு எல்லாம் விழித்து தான் இருப்போம், தூக்கம் வராது. ஆனால் என்ன செய்வோம், அமல்கள் செய்ய மாட்டோம். இரவெல்லாம் முழிச்சிட்டு பகலில் காலையில் நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு 3 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு ஃபஜர் விட்டுருவாங்க. இது மக்களுடைய பழக்கம். ஆனால் இன்றைய இரவில் விழித்திருந்து அமல்கள் செய்ய வேண்டும். வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இரவுக்கு மகத்துவமிக்க இரவை நாம் பாழாக்கக்கூடாது. மகத்துவமிக்க இரவில் நாம் அல்லாஹ்வினுடைய அருளை நாடி அமர வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் அருளை குறிப்பிட்ட மக்களுக்கென்று அல்லாஹ் ஒதுக்கியிருக்கிறான். அதை ஆதரவு வைக்க வேண்டும். அதை ஆசைப்படக்கூடியவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கும். அதை முயற்சி செய்யாதவர்கள், ஆதரவு வைக்காதவர்கள், அதற்காக விழித்திருக்காதவர்கள், அமல்களில் ஈடுபடாதவர்கள், பாவத்தில் கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் நாம் தூரமாக்கப்படுவோம். அன்பானவர்களே, அதனால அந்த இன்றைய இரவுல விழித்திருந்து அமல் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகனார், லைலத்துல் கத்ர் இரவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வழங்குவார்களோ அதே போன்று பெருநாளுடைய இரவுகளிலும் விழித்திருந்து நல்லமல்களில் ஈடுபடுவார்கள். தஹஜ்ஜத் தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, துஆ செய்வார்கள், திக்ர் செய்வார்கள், ஸலவாத் ஓதுவார்கள். இதுவெல்லாம் இரவுல செய்ய வேண்டிய அமல்கள். அதே போன்று சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா கான ஆகிரு லைலத்தின் குஃபிரத் லஹும் ஜமீஅன். அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தின் கடைசி இரவுல அடியார்களை எல்லாம் மன்னித்து விடுவான். அல்லாஹ் நோன்பு வைத்து தொழுது வணங்கி அடியார்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதுதான் லைலத்துல் கத்ர் இரவா?
அதுதான் லைலத்துல் கத்ர் இரவா என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்லும் பொழுது அலம் தர இலல் உம்மாலி யஅமலூன, நீங்கள் பார்க்கவில்லையா சில வேலையாட்கள் கூலி ஆட்கள் கூலி செய்து கூலி வேலையை முடித்து விட்டு அவர்கள் இதா ஃபரகு மின் அமாலிஹிம், அவர்கள் தங்களுடைய கூலி வேலையை முடித்த பிறகு வஃபு உஜூரஹும், அதிகாரியிடத்தில் முதலாளிகளிடத்தில் அவர்கள் தன்னுடைய கூலி வேலைக்கு கூலியை வாங்குவார்களே, கூலியை கேட்பார்களே, அந்த இரவு தான் இந்த இரவு. ஒரு மாத காலம் நோன்பிருந்து பசித்திருந்து தாகித்திருந்து உச்சைகளை கட்டுப்படுத்தி நல்லமல்களில் ஈடுபட்டு விட்டு கடைசி நாள் அல்லாஹ்விடத்தில் கூலிக்காக கையேந்தக்கூடிய நாள், அல்லாஹ் கூலி வழங்கக்கூடிய நாள், யௌமுல் ஜாயிஸா, கூலி பெற வேண்டிய இரவு. அன்றைய இரவில் இறைவனிடத்தில் அதிகமாக ஆதரவு வைத்து நல்லமல்களில் ஈடுபட வேண்டும், நன்மையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரண்டு மகிழ்ச்சி. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று ஈதுல் ஃபித்ருடைய மகிழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்து மகிழ்ச்சி ஒன்று, ஈதுல் ஃபித்ர் என்றும் சொல்வார்கள். ஈதுல் ஃபித்ருடைய மகிழ்ச்சி எல்லோருக்கும் 30 நாள் நோன்பு வைத்தவர்களுக்கு பெருநாளுடைய மகிழ்ச்சி. இன்னொன்று ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் அவனை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம், அதனுடைய அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. சொர்க்கத்தை விட இன்பங்களை விட அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி தான் பெரும் மகிழ்ச்சி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதனால் நம்ம இது போன்ற காலங்களில் நல்லமல்களில் ஈடுபட்டு இறைவனிடத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று சொல்லப்படுகிறது ஈதுல் ஃபித்ருடைய நாளுக்கு வருவதற்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக சில சுன்னத்தான காரியங்களை செய்யணும். ஒன்று, தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான் வலி துக்மிலுல் இத்தத, நீங்கள் அந்த 30 நாளை முழுமைப்படுத்தி விட்டால் வலி துக்கப்பிருல்லாஹ, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள். அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி கொடுத்தானே அந்த இறைவனுக்கு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால தக்பீர் சொல்வது அல்லாஹ்வினுடைய கட்டளை. நோன்பாளிகள் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து, ஈமானை கொடுத்து, நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து பிறை பார்க்கப்பட்ட நாளிலிருந்து நாம் தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ சொல்கிறாங்க ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு போகும் பொழுது தக்பீரை மெதுவாக சொல்ல வேண்டும். ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகைக்கு போகும் பொழுது தக்பீரை உரத்த குரலில் சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித்தராங்க. அதே போன்று ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமை. சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பில் ஏற்பட்ட குற்றங்களுக்கு பரிகாரமாக அது ஆகிவிடும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று குளித்து புத்தாடை அணிந்து மிஸ்வாக் செய்து நறுமணம் பூசி நல்ல முறையில் நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். அதே போன்று சொல்லப்படுகிறது ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு போகும் பொழுது ஒரு பாதை, வரும் பொழுது இன்னொரு பாதை, ஒரே பாதையில் செல்லக்கூடாது. சுன்னத்தான முறை, போகும் பொழுது ஒரு பாதையிலும் வரும் பொழுது ஒரு பாதையிலும் நாம் வருவது அது சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதே போன்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஈதுல் ஃபித்ர் பெருநாளைக்கு போகும் பொழுது நாம் இனிப்பு சாப்பிட்டு விட்டு செல்லணும். ஈதுல் அல்ஹா பெருநாள் போகும்போது தொழுதுட்டு வந்து தான் இறைச்சியை அறுத்து அந்த ஈரலை சாப்பிட்றது சுன்னத்து. ஆனால் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு போகும் பொழுது பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு விட்டு போகணும். பேரிச்சங்கனியை ஒற்றைப்படையாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படிங்க ஒற்றைப்படையாக சாப்பிடணும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ருடைய நாளில் அதிகமாக தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க. குத்துபாவை கேட்கறது வாஜிப். பெருநாளைக்கு தொழுகைக்கு வரோம், தொழுகைக்கு வந்த பிறகு குத்துபா ஓதப்படுகின்றது.
அந்த குத்துபாவை கேட்பது வாஜிப். தொழுத உடனே ஓடிடக்கூடாது. குத்துபா ஓதுறது இமாமுக்கு சுன்னத்து, ஆனால் கேட்பவங்களுக்கு குத்துபாவை கேட்பது, அமைதியாக கேட்பது வாஜிப் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதனால் நாம் இன்று இரவை வீணடிக்காமல் நல்லமல்கள் புரிந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று நாளை ஈதுல் ஃபித்ர் பெருநாளை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவதற்கு, சுன்னத்தான முறைப்படி கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.